இந்த வீடியோல பாத்தீங்கன்னா லிஸ்ட் இருக்குல்ல. ஸோ லிஸ்ட் அண்ட் இட்ஸ் ஆப்ரேஷன்ஸ் தான் பார்க்க போறோம். ஸோ லிஸ்ட்னா ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ மியூட்டபிள் கலெக்ஷன் ஆஃப் ஐட்டம்ஸ் சொல்லுவாங்க. ஸோ என்கிட்ட நான் ஒரு லிஸ்ட் இருக்குன்னா அதை என்னால் என்ன பண்ண முடியும், என்னால் மியூட்டபிள்னா சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 10 இருக்கு. 10 வந்து என்னால் ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்ல என்ன இருக்கு, 10 இருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்ல 10ன்ற வேல்யூ என்னால் 100 மாற்ற முடியும், மியூட்டபிள் சேஞ்ச் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இதில் என்னால் நம்பர்ஸு ஸ்ட்ரிங்ஸு எது வேணால் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஓகேவா? நம்பர்ஸ் இருக்கலாம், ஸ்ட்ரிங்ஸ் இருக்கலாம், ஏன்னா பூலியன் வேல்யூ இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம் ஒரு லிஸ்ட்டில் பொறுத்த வரைக்கும். ஓகே, இப்போ நம்பர்ஸ் ஈக்குவல் டு நம்பர்ஸ்ல ஒரு லிஸ்ட் வச்சிருக்கேன், வேர்ட்ஸ்க்கு ஒரு லிஸ்ட் வச்சிருக்கேன், மிக்ஸ்டுன்னு ஒரு லிஸ்ட் வச்சிருக்கேன், எம்டியில் ஒரு லிஸ்ட் வச்சிருக்கேன். எம்டியா இருந்தாலும் லிஸ்ட் தான். ஓகேவா? ஸ்கொயர் பிராக்கெட் நீங்க போட்டீங்கனாலே லிஸ்ட் தான் அது. இப்போ லிஸ்ட்ல இந்த லிஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு லிஸ்ட்டுக்குள்ள லிஸ்ட் இருக்கு. ஸோ இப்போ இதோட லெங்த் எப்படி நம்ம அதுவும் பார்க்கலாம் எப்படின்றது. ஓகே, ஸோ இப்போ லிஸ்ட் ஆஃப் பைத்தான் கொடுத்தனா என்ன போகுது உங்களுக்கு, பைத்தான்றது கூட லிஸ்டா மாறிடும். எப்படி மாறும்னா P1 Y1 THON அப்படி மாறும். லிஸ்ட் ஆஃப் ரேஞ்சுன்னு ஒன்று இருக்கு. இப்போ ஃப்ரூட்ஸ்ன்றது என்ன இருக்கு லிஸ்ட்ல இருக்கா உங்களுக்கு. சென்டென்ஸ் ஈக்குவல் டு டேட்டா இஸ் எவ்ரி திங். நான் சென்டென்ஸ் ஸ்பிளிட் போட்டுனா நார்மலாக ஸ்பிளிட் என்ன பண்ணும், அதே ஒரு லிஸ்டா மாத்திடும். ஸோ இப்போ என்ன பண்ணலாம்னா நான் எல்லாம் பண்ணி காட்டுறேன், ஒரே நிமிஷம். ஸோ இது வரைக்கும் நம்மளுக்கு தெரியும் எம்டி லிஸ்ட், இது வரைக்கும் லிஸ்ட். ஓகேவா? இப்போ லிஸ்ட் 2 ஈக்குவல் டு பைத்தான போடுறேன். இப்போ இது என்ன பண்ணும்னா PYTHON இருக்கா, தனியா P தனியா இல்ல பிரிண்ட் லிஸ்ட் 2 கொடுத்தேன். PYTHON இப்படி எனக்கு ஸ்பிட் பண்ணி கொடுத்துரும். ஓகேவா? இதான் இந்த லிஸ்ட் பார்த்தீங்கன்னா எப்படி ஒர்க் ஆகும். ஓகேவா? அதுவே லிஸ்ட் ஆஃப் ரேஞ்ச் கொடுத்தனா என்ன ஆக போகுது உங்களுக்கு, ரேஞ்சுன்றது என்ன பண்ணும், எனக்கு 0ல இருந்து 4 வரைக்கும் 0 1 2 3 4 வரைக்கும் எனக்கு லிஸ்டா கொடுத்துரும். ஏன்னா லிஸ்டா நான் மாத்திரன்றாங்க. இப்போ இந்த இது எடுத்துக்கலாமே, இது லிஸ்ட்ல தான் இருக்கு நார்மலா, அது பெட்டர். ஸோ இதை எடுத்துக்கிட்டீங்கன்னா டேட்டா இஸ் எவ்ரி திங் வேர்ட்ஸ் ஈக்குவல் டு சென்டென்ஸ் டாட் ஸ்பிளிட்ல என்ன பண்ண போறேன்னா ஸ்பேஸ் வச்சு ஸ்பிளிட் பண்ண போறேன். ஓகேவா? ஸ்பேஸ் வச்சு ஸ்பிளிட் பண்ணா இப்போ நான் பிரிண்ட் வேர்ட்ஸ் நான் கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன். நார்மலாவே என்ன இருக்குன்னா லிஸ்ட்ல தான் கொடுப்போம். இப்போ டேட்டா தனியா, இஸ் தனியா, எவ்ரி திங் தனியா எனக்கு வரும். ஓகேவா? இது வரைக்கும் நம்மளுக்கு புரிஞ்சிச்சா? ஓகே, இப்போ இது மட்டும் இதுவும் பார்த்துடலாம். இதுவுமே பாத்தீங்கன்னா லிஸ்ட்ல தான் இருக்கு. நார்மலா பிராக்கெட் போட்டாலே லிஸ்ட் தான். இப்போ இதோட லெங்த் மட்டும் நான் பிரிண்ட் பண்ணி காட்டுறேன் பாருங்களேன். லிஸ்ட் 1 இதோட லெங்த் எப்படி வரும்னு பாத்தீங்கன்னா இது ஃபுல்லா ஒரு வேல்யூ. ஓகேவா? கமா இது 1 2 3 4. ஓகே, இது ஃபுல்லா 5 டோட்டலா. இது ஃபுல்லா ஒரே ஒரு கமால முடியுதா? ஸோ எப்படி பாருங்க, நான் இப்போ லெங்த் காட்டுறேன் எப்படி ஒர்க் ஆகுதுன்றது. ஸோ முதல்ல இதை ரன் பண்ணிடலாம். லிஸ்ட் எல்லாம் பிரிண்ட் ஆயிடுச்சு. இதை ரன் பண்ணா 5 காட்டுது. இது நார்மலா நம்மளுக்கு தெரிஞ்சது தான். ஓகேவா? இதெல்லாம் ஓகே. இப்போ இது மட்டும் ஏன் எனக்கு 5 காட்டுதுன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு கமா தான் செப்பரேட்டட். ஓகேவா? இது இன்னர் லிஸ்ட் இருக்கா, இதெல்லாம் என்னன்னா ஒரு வேல்யூ. ஓகேவா? நான் இதை எடுத்தேன்னா கண்ட்ரோல் எக்ஸ் எடுத்தேன்னா இதுக்குள்ள நான் என்ன பண்ண போறேன், ஒரு லிஸ்ட் தான் கொடுக்க போறேன். இப்போ இது முன்னாடி என்ன இருக்கு, இப்போ 0 கொடுத்துட்டா இது என்னது லெங்த் எவ்வளோ 1 2 3 4. இது என்னன்னு தெரியல உங்களுக்கு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல என்ன பண்றேன் 9 கொடுத்தேன்னா இதோட லெங்த் எவ்வளோ 5. ஓகேவா? பட் நான் இங்க என்ன பண்ண போறேன்னா இந்த 0ன்ற இடத்துல ஒரு லிஸ்ட் வச்சிடுறேன். அதுக்குள்ள என்ன கொடுக்க லிஸ்டுக்குள்ளே ஒரு லிஸ்ட் வச்சுட்டேன்னா இது ஃபுல்லா இதோட லெங்த் எவ்வளோன்னு கேட்டீங்கன்னா 1 தான் வரும். ஓகேவா? ஒரிஜினல் லிஸ்ட் என்னது பெரிய இருக்க லிஸ்ட் தான். ஓகே, இது ஃபுல்லா லெங்த் 1. அதே மாதிரி இந்த 9 என்ன ஆயிடும், இது பாருங்க இது ஃபுல்லா லிஸ்ட் தானே, இதோட லெங்த் எனக்கு என்ன ஆயிடும், ஏன்னா இது பாருங்க இந்த லிஸ்ட் எங்க ஸ்டார்ட் ஆகுது, இங்க ஸ்டார்ட் ஆயிட்டு இங்க முடியுதா. இது விட்டுருங்க, இந்த லிஸ்ட் பாருங்க எங்க ஸ்டார்ட் ஆகி இங்க முடியுதா. இது ஃபுல்லா எடுத்துக்கினா லெங்த் 1 வரும். ஓகே, ஸோ டோட்டல் லெங்த் எவ்வளோ, இது ஃபுல்லா 1 2 3 4. இந்த லிஸ்ட் பார்த்தோமா, ஸோ 5 லெங்த் 5 காட்டு. ஓகேவா? இதுவுமே லிஸ்ட் தான். ஓகே, இப்போ
A equal to என்ன வச்சிருக்கேன் 1 2 3 4 இதோட லெங்த் எவ்வளவுன்னு சொல்லுங்க 2 எனக்கு பிகாஸ் இதெல்லாம் 1 இது வந்து 2 ஓகேவா இப்போ நார்மலா நான் print a of 0 கொடுத்தனா எனக்கு என்ன வரும் 2 தானே 2 னா 0 and 1 னா இண்டெக்ஸ் வேல்யூ இப்போ நான் print a of 0 கொடுத்தா எனக்கு என்ன கொடுக்கும் ஃபர்ஸ்ட் என்னது 1 இது a of 1 கொடுத்தனா 3 4 கொடுக்கும் இப்போ இந்த லிஸ்டுக்குள்ளே எனக்கு இன்னொரு லிஸ்ட் இருக்கா 1 குள்ள இன்னொரு லிஸ்ட் இருக்கா 3 4 குள்ளே இதுவே லிஸ்ட் தானே இந்த ஒரிஜினல் லிஸ்டுக்குள்ளே இன்னொரு லிஸ்ட் இருக்கா சோ இது வந்துட்டு இதுக்குள்ள நான் இதோட வேல்யூ என்ன 0 இதோட வேல்யூ 1 இப்போ நான் 0 கொடுத்தா என்ன வரும் எனக்கு 3 வரும் அதே நான் இந்த 3 வருமா பாப்போமா 3 வருதா அதே 3 இல்லாம நான் 1 கொடுத்தா எனக்கு என்ன வரும் 4 வரும் ஏன்னா இதோட வேல்யூ 0 இதோட வேல்யூ 1 அப்ப இதுக்குள்ள பாத்தீங்கன்னா இதோட வேல்யூ 0 இதோட வேல்யூ 1 சோ 1 னா வெளியில இருக்க 1 னா இந்த வரும் இதுல இருக்க 1 னா இது வரும் சோ 4 வருதா புரியுதா சோ இப்போ என்ன பண்றோம்னா சோ இப்ப பாத்தீங்கன்னா நார்மலா இப்போ இந்த லிஸ்டோட லெங்த் எவ்வளவுன்னு சொன்னா print len of a கொடுத்தனா எனக்கு என்ன வரும்னு சொன்னா எனக்கு 2 னு வரும் பிகாஸ் அவுட்டர் லிஸ்ட் தான் எடுத்துக்கிறீங்க இது என்னது 1 இது என்ன 2 சோ டோட்டலா லெங்த் எவ்வளவு 2 ஏன்னா ஒரு கமா தான் இருக்கு வெளியில தான் பார்க்கணும் உள்ள இருக்க லிஸ்ட்லாம் பார்க்காதீங்க வெளியில இருக்க லிஸ்ட் தான் பார்க்கணும் ஓகேவா வெளியில இருக்க லிஸ்ட் எடுத்தீங்கன்னா எத்தனை கமா இருக்கு ஒரு கமா தான் இருக்கு சோ அது இது ஒரு வேல்யூ எனக்கு பிரிண்ட் ஆகும் ஓகேவா சோ லென் வந்து 2 சோ இப்போ நான் லென்னை விட்டுருங்க இப்போ நான் a ஆஃப் 0 னா என்ன வரும் எனக்கு 1,2ன்ற இதெல்லாம் 0 இது 1 எப்படின்னா இதோட வேல்யூ 0 இதோட வேல்யூ 1 ஓகேவா சோ டோட்டல் லென்த் 2ன்றனால 0 கொடுத்தா எனக்கு என்ன வரும் 1,2 னா எனக்கு பிரிண்ட் ஆகும் ஓகேவா என்ன வந்திருக்கு இந்த மேல 1,2 னு பிரிண்ட் ஆயிருக்கு சோ இந்த 0 குள்ள எனக்கு இது 0 இது 1 ஓகேவா சோ இது வந்து 0 இது வந்து 1 0 குள்ள ஓகேவா சோ அதை எப்படி பாக்குறது இன்னொரு லிஸ்ட் கொடுத்துட்டு அதுக்குள்ள 1 கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ என்ன 1 என்னது செகண்ட் வேல்யூவா சோ என்னது a ல ஃபர்ஸ்ட் 0 னா 1 2 எடுத்துப்போம் அதுல 1 னா 2 எடுத்துப்போம் சோ எனக்கு என்ன ரிட்டர்ன் பண்ணனும் இந்த இடத்துல 2 ரிட்டர்ன் பண்ணனும் ஓகே அதுவே நான் இந்த இடத்துல இதோட வேல்யூ 0 இதோட வேல்யூ 1 சொன்னா இப்போ இதுல நான் என்ன பண்ண போறேன்னா a ல 1 னா என்ன எடுத்துப்போம் 3 4 எடுத்துப்போம் பெரிய 1 செகண்ட் இருக்க 1 கொடுத்தனா இந்த 1 0 1 னா 4 எனக்கு கொடுக்கும் அவுட்புட்ல 4 கொடுக்கும் சோ புரியுதா ஒரு லிஸ்டுக்குள்ள எப்படி லிஸ்ட் வருதுன்றது இப்படிதான் நீங்க அதை இண்டெக்ஸ் பண்ணுவீங்க ஓகே நெக்ஸ்ட் பாருங்க இங்கிட்ட சென்டென்ஸ் டேட்டா இஸ் a crude oil னு ஒண்ணு இருக்கு நான் இதை என்ன பண்ண போறேன் ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரிப் பண்ண போறேன் ஸ்ட்ரிப்னா என்ன ஆகும் ஸ்பேசஸ் எல்லாம் ரிமூவ் ஆயிடுமா ஸ்ட்ரிப்ன்றது நீங்க ப்ரீவியஸ் வீடியோ பாத்தீங்கன்னா தெரியும் ஸ்ட்ரிப்னா என்ன பண்ணணும்னா எனக்கு இருக்க எல்லா ஸ்பேசஸும் ரிமூவ் பண்ணிடும் அப்ப டேட்டா இஸ் a crude oil இது மட்டும் தான் எனக்கு இருக்கும் முன்னாடி ஸ்பேசஸும் இருக்காது பின்னாடி ஸ்பேசஸும் இருக்காது அடுத்து லோவர் கொடுத்தா என்ன மாத்தும் டேட்டாவை சோ லைன் பை லைன் பார்க்கலாமா இது கொடுத்தா என்ன ஆக போகுது எனக்கு ஸ்ட்ரிப் பண்ணிடுச்சா முன்னாடி ஸ்பேஸும் பின்னாடி ஸ்பேஸும் எடுத்துருச்சா நெக்ஸ்ட் ரெண்டாவது லோவர் கொடுத்தா என்ன மாத்துது முன்னாடி ஸ்பேஸ் பின்னாடி ஸ்பேஸ் எடுத்துட்டு எல்லாத்தையும் ஸ்மால்ல மாத்திருச்சு அடுத்து மூணாவது என்ன இருந்துச்சு ஸ்பிளிட் என்ன கொடுத்துருக்கேன் இந்த இடத்துல ஸ்பேஸ் கொடுத்துருக்கேன் ஓகே நான் எதுவுமே கொடுக்கலனாலும் ஸ்பேஸ் தான் அர்த்தம் ஏதாவது கொடுக்குன்னா கூட ஸ்பேஸ் வச்சு கொடுத்துக்கலாம் இப்போ ஸ்பேஸ்னா என்னது டேட்டா இஸ் க்ரூட் ஆயில் இருக்கா எனக்கு டேட்டா இங்க ஒரு ஸ்பேஸ் இங்க ஒரு ஸ்பேஸ் இங்க ஒரு ஸ்பேஸ் இந்த முன்னாடி இருக்கிற ஸ்பேஸ்க்கெல்லாம் ஸ்ட்ரிப்பை ரிமூவ் பண்ணிடும்
அப்படின்ற போது எனக்கு என்ன வரும், டேட்டா இஸ் அ க்ரூட் ஆயில். ஏன்னா லோவர் கேஸ்ல எல்லாம் வந்துருக்கு. இதோட லென்த் எவ்வளோ, 1 2 3 4 5, லென்த் எவ்வளோ 5 வந்துருக்கு. லிஸ்ட் எப்படி மாத்திருக்குன்னு தெரியுதா? ஸ்ட்ரிங்கையும் லிஸ்டையும் சேர்த்து பண்ணியிருக்கேன், எப்படி பண்ணலான்ற மாதிரி. ஓகே.